என்னம்மா உன் மாமியார் என்ன ஆளை காணா, வர லேட் ஆகுமோ? தெரியலம்மா, இந்த பக்கத்துல இருக்கிற தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆளையே காணோம். நேரம் ஆகுமா என்னன்னு தெரியலையே. போன் பண்ணி வேணா பாக்குறேன். சரிப்பா. அத்தை, என்னம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் அத்தை. உங்க அம்மா சாப்பிட்டாங்களாம்மா? சாப்பிட்டாங்க. என்னத்த போனது வந்துடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளையே காணோம். நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேம்மா. ஒண்ணும்ல, என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்களா, அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. இந்த இப்ப கிளம்பி வந்துருவேம்மா. என் கூட என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வர்றாங்கம்மா. அப்படியா அத்தை? சரிங்க அத்தை. அப்ப நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடட்டுமா? இல்லம்மா, வேண்டாம், இருக்கட்டும். நான் வந்த பிறகு சமைச்சுக்கலாம். சரிங்க அத்தை. ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையா? மாமியா, சின்ன மாமியா, பேரம் பேத்தி, அது பேரம் பேத்தி அத்தனைக்கும் சமைச்சு போடுறதுக்கு உன்னை பண்ணைக்கா வெத்து விட்டுருக்கி. இதுக்கு அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி நீ தனி கொடுத்து நம்ம இருந்தேன்னா இப்படி சொல்ல உனக்கு வந்திருக்கிறேன். நீ முதல்ல ஊருக்கு கிளம்புமா. எதுக்கு என்னை போக சொல்ற? அப்புறம் எப்ப பார்த்தாலும் தண்ணி கொடுத்தனா அது இதுன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஊருக்கு போக சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை வர்ற வாரம் எனக்கு தெரியும். நான் அதுக்கு உனக்கு நல்லதே சொல்றேன். எவ்வாறு புருஷனை கைக்குள்ள ஓடுறதா இருந்தா அவளுக்கு வாய் குடிச்சா சமைச்சு போட்டா போதும். அவ உன் கைக்குள்ளே இருப்பாங்க, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு அடுப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்கு உன் மாமியா. அப்புறம் எப்படி உன் கை ருசி வைக்கும் புருஷன்? இதுல என்னமா தப்பு இருக்குது? நம்ம பிள்ளைக்கு நம்ம கையால சமைக்கணும்னா அவங்க அம்மா ஆசையா சமைச்சு போடுறாங்க. அவர் அவங்க அம்மா மேல உசுரா இருக்கிறாங்கம்மா. அவருக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவர் என் மேல பாசம் காட்டாம இருந்தா நான் பயப்பட வேண்டியதாம்மா. ஆனா அவர் அப்படி கிடையாதுமா. அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா அக்கறை வச்சிருக்காரோ அதே அளவு என் மேலயும் வச்சிருக்காருமா. அப்புறம் எதுக்குமா நான் தேவையில்லாம பயப்படணும்? ஏய், என்ன பைத்தியமா? நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா, புரியாம பேசுறியா? பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அவங்களாம் ஒதுங்கிறன. சரி, இப்ப அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துருச்சா, எல்லாம் அவ பாத்துக்கிறவான்னு ஒதுங்கிற. அதை விட்டுட்டு உன் மாமி எல்லா வேலையும் மயனுக்கு செஞ்சு கொடுத்து விடுந்தா இது எப்படி இல்ல எப்படிங்கிறேம்மா? கொஞ்ச நாள் புரிஞ்சு பேசுமா. நீங்க 2 பேருமே இருந்து எங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு எங்க மேல பாசம் குறையல. ஆனா அவருக்கு அவங்க அப்பா இல்லாம அம்மா மட்டுமே இருந்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்கம்மா. அவங்களுக்கு தன் மகன் தாம உசுரு. எங்க அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னா பொண்டாட்டிக்கிறவ வந்ததும் தன் மகனை நம்மகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாளோ அப்படிங்கிற பயத்துலதாம்மா அவங்க சில விஷயத்த பிடிவாதமா பண்றாங்க. உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காமா, நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சு வச்சோம்னா எங்க நம்ம புள்ள நம்ம விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடியே போயிருவானோ அப்படிங்கிற பயம் உனக்கு கூட வரலாமா. அது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. பாருமா, என் மாமியாரும் சரி என் புருஷனும் சரி என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அதை விட என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கம்மா. நானும் அப்படி சும்மா யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உன் மனசை போட்டு குழப்பி நீயும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்தாதம்மா.